பாஸ் பண்ணிட்டு போனோம். அதை வந்து இப்போ கண்டினியூ பண்ணோம். இந்த விளக்கேற்றுறதுனால என்ன ஸ்பெஷல்னா, ஹே ஆல், காலை வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரமாக காலை வணக்கம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அநேகமாக நீங்கள்லாம் இந்த டைமில் தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 5:15 ஆகுது. என் கண் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அப்படியே டல்லாக இன்னும் வந்து அது தூங்கு மூஞ்சி கண்ணாவே இருக்குது. பட் ஆனால் வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வரலட்சுமி பூஜை பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து எனக்கு இந்த பூஜை இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். பேசிக்காகவே நான் வந்து ரொம்ப இந்த குடும்ப பெண் தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏன்னா எனக்கு ஒர்க் வேறு இருக்குது. ஸோ அதனால் நான் காலையிலே ஒரு 80% வேலையை முடிச்சுட்டு போனால் மட்டும்தான் நான் ஈவினிங் வந்து 20% பண்ணிவிட்டு பூஜை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ அதுக்காக தான் எழுந்திரிச்சிருக்கேன். கஷ்டமாக தான் இருக்குது 5 o'clock எழுந்திரிச்சது. ஆனால் 5 o'clock எழுந்திரிச்சு அங்கே இங்கேன்னு சுற்றி இப்போ வீடியோ எடுக்கும் போது கரெக்டாக 5:15. ஸோ அதனால் வந்து இப்போ வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம போயிட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இது வந்து எனக்கு 3rd இயர்னு நினைக்கிறேன் நான் வரலட்சுமி பூஜை பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதை பற்றி எதுவுமே தெரியாது. எப்படி பூஜை பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணலை. நார்மலாக விளக்கேற்றி வெறும் இந்த சர்க்கரை இந்த சொல்லுவாங்களே பருப்பு மிளகா அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணேன் நான். ஸோ அப்போ எதுவுமே தெரியாது, பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் அப்படி பண்ணேன். அண்ட் செகண்ட் இயர் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு ஸ்வீட்டு சம்திங் ஏதோ செஞ்சு படைச்சேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் அது பண்ணேன். பட் இந்த இயர் வந்து நான் கொஞ்சம் நல்லா பார்த்து ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணி என்னால் முடிஞ்சது, அதாவது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு என்ன வச்சு படைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். பட் ஆனால் எவ்ரி இயர் அது பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது நம்ம அதை நினச்சி ஐம் கிரேட்ஃபுல். ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். அண்ட் ஒரு இயரும் வந்து நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை விட சாமிக்கு பண்ணும்போது வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த இயர் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி அது வந்து நல்லா முடியணும். அண்ட் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி போயிட்டு நம்ம பூஜை பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் டேவாக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இவங்க வந்து கேங் சேர்ந்துட்டாங்க காலையிலேயே. டீ கடை மீட்டிங் மாதிரி உங்களுக்கு எங்கள் ஸ்ட்ரீட்டில் மீட்டிங் போல். மீட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க பிளேஸ்க்கே போயிட்டாங்க. ஸோ நம்மளோட டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து இங்கே வச்சு குடிக்க போகிறது கிடையாது. ஸோ வாங்க போகலாம். ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு ஆக்சுவலி வந்து எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும்லாம் இல்லை, ஒரு 50% வேலை வந்து நான் முடிச்சிட்டேன். பட் ஆனால் வந்து என்னால் vlog வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா டைம் ஆக்சுவலாக சுத்தமாக இல்லை எனக்கு. ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 80% ஒர்க் வந்து முடிக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் நான் வந்து இப்போ 50 தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆக்சுவலாக என்னோடய ருட்டீன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, இதே வேலை தான். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு பூஜை சாமானும் வந்து எல்லாமே
விளக்கி வச்சாச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக என்னோடய பிளான் என்னென்னா அதை பண்ணிவிட்டு பூஜை சாமானுக்கு வந்து பொட்டும் வச்சு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு போகிறது தான் வந்து என்னோடய பிளானாக இருந்தது. பட் வந்து என்னால் அந்த பிளான் பண்ண முடியல. டைம் வந்து 8 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இப்படி இருக்கேன். இன்னும் என்னோடய ஹேர் கூட காயலை. ஸோ இதெல்லாம் காஞ்சி நான் ரெடியாகி நான் ஒர்க் போகணும். பெருசாலாம் நான் ரெடியாக மாட்டேன். ஸோ டைம் வேறு இல்லை. ஸோ இப்போ போயிட்டு டக்குன்னு நான் என்ன ஒர்க் முடிச்சிருக்கேன்றதை மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் நான் ஒர்க் போயிட்டு நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக விளக்கி வச்சாச்சு. இன்னும் பொட்டுலாம் எதுவுமே வைக்கலை. இதெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ பார்க்கலாம். டைம் 8 ஆகுது. மேபி எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் இதை முடிச்சுட்டு போயிடுவேன். எனக்கு முடிச்சுட்டு போகாமல் போகிறது ஒரு மாதிரி. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு போயிடுவேன். நான் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ண முடிஞ்சால் vlog கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஸோ எஸ், பேக் டு ஹோம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் நான் என்ன பாஸ் பண்ணிட்டு போகணும் அதை வந்து இப்போ கண்டினியூ பண்ணணும். ஸோ நான் மார்னிங்கே வந்து பூஜை சாமானுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு அடுத்த வேலை என்னவோ அதை தான் பார்க்கணும். அம்மாவும் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்களும் வந்து பிரசாதம் எல்லாம் சாமிக்கு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நானும் போய்ட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்படியே கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம்.
சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். பூஜை பண்ணும்போது சரியாக vlog எடுக்க முடியல, அதனால் வந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே என்னென்ன வந்து சாமிக்கு படைச்சிருக்கோன்றதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஸோ இது வந்து பைத்தம்பருப்பு வெல்லம் போட்டு பாயாசம், இது வந்து வெள்ளை மூக்கடலை, அப்புறம் இது வந்து கேசரி, எல்லோ கலர் கேசரி, இது வந்து பிரசாதம் சாமிக்கு. இது வந்து பழ வகைகள் வந்து ஆப்பிள் 1, ஆரஞ்சு 1, மாதுளம்பழம் 1, அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி 1, அதுக்கப்புறம் திராட்சை. இது என்ன, அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமிக்கு வந்து வளையல், கண்ணாடி, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் வந்து விளக்கு இருக்குது. இந்த பானை உள்ள வந்து என்ன நான் போட்டிருக்கேன்னா கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு, அதுக்கப்புறம் மேலே வந்து எண்ணெய், அகல் விளக்கில் எண்ணெய் வச்சுருக்கேன். இது திரி வந்து நான் வந்து தாமரைத்தண்டு திரி வாங்கி இதில் ஏற்றிருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த தாமரைத்தண்டு திரி ரேட் வந்து ரொம்ப காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 10 20 சம்திங் தான். ஸோ அதனால் அது வந்து 5 திரி வரும், தாமரை மாதிரி இருக்கும், தண்டு மாதிரி. ஸோ அந்த திரி வாங்கி வந்து இந்த விளக்கு ஏற்றிருக்கேன். இந்த விளக்கு ஏற்றுறதுனால என்ன ஸ்பெஷல்னால் பாவர்ட்டி என்ன சொல்கிறது, வறுமை வந்து குறையோடு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். ஸோ பார்க்கலாம். லக்ஷ்மிக்கு வந்து நாங்கள் படைச்சி நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுக்காக, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வந்து சாமிக்கிட்ட வேண்டி முடிச்சாச்சு. ஹோப் வந்து நல்லதே நடக்கும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி மார்னிங் 5 o'clock நான் இதே இடத்துல நின்று vlog ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதே இடத்துல வந்து நான் இப்போ vlog-ஐ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் வந்து நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி விரதம் பூஜையை வந்து பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த இயரிங் வந்து பாருங்கள், இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஸோ இது வந்து என்னென்னா லக்ஷ்மி, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இயரிங் வந்து ஆக்சுவலாக நான் வந்து இது என்கிட்ட இந்த இயரிங் வந்து ஒரு 1 yearக்கு மேலே ஆகிட்ருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து எனக்கு அது போடணும் அப்படின்றது, நான் போடணும் அப்படின்னு நினச்சது கிடையாது. கொஞ்சம் இயரிங்ஸ் எல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இது தேடும் போது டக்குன்னு இந்த இயரிங் வந்து என் கண்ணில் பட்டுது. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம், அதுக்கப்புறம் நம்ம கண்ணில் லக்ஷ்மி வர பட்டுட்டாங்க. ஸோ ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த இயரிங் வந்து போட்டுட்டேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்றைக்கி இந்த இயரிங் வியர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக நான் போடாமல் இன்றைக்கி இது நான் போடணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கும் வந்திருக்கு. அண்ட் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.